ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ரெயின்போ கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 250 ml கப்பில் 2 கப்பு மைதா மாவு, 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆனால் தான் கேக் நல்லா பொங்கி வரும். ஒரு ட்ரையான பவுலில் நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரணும், அது வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நான் 2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிறேன். கடைசியாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இடையில ஒரு அரை கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸில் சேர்க்கும்போது மெதுவாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவராக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா கேக் ஹார்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை 6 பார்ட்டாக நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்ட் நான் 140 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் பேட்டர் எடுத்திருக்கேன். அதில் சுகரினோட ரெட் கலர் ஜெல் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பவுலில் மீதி பேட்டர் இருக்கும்ல, அதை மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே டால் கேக் பண்ண போகிறேன். அதுக்காக 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்ட்டில் ரெட் கலர் சேர்த்தோம்ல, அந்த பேட்டரை ஊற்றிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் பேக் பண்ணுறதுக்காக ஒரு பேனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு நான் குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கேக்கை டிமோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதே பேனில் நான் அடுத்த பட்டர் பேப்பர் போட்டு பேக் பண்ண போகிறேன். அதுக்காக அடுத்த ஒரு பேட்சில் 140 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் மாவு. அதில் நான் க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே 6 இன்ச் பேனில் பேக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இங்கே 6 கலரில் கேக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ க்ரீன் கலர் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பேட்டரில் நான் கொஞ்சமாக ஷெஃப் மாஸ்டரோட ப்ளூ கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வினிகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் 6 இன்ச் பேனில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்த பேட்டரில் நான் எல்லோ கலர் லிக்விட் கலர் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் வினிகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம சேம் மெத்தடில் பேக் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ அடுத்த பேட்டரில் நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பேக் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாக பேக் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அடுத்த பேட்ச் பேட்டரை வந்து அளந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 ட்ராப் அளவுக்கு ராயல் ப்ளூ கலர் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 3 ட்ராப் அளவுக்கு பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து நமக்கு ஒரு பர்பிள் கலரில் கிடைக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் நான் வந்து வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம கேக்ஸ் எல்லாமே சூப்பராக பேக் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ ஐசிங் பண்ணுறதுக்காக நான் 2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸ்டிஃப் பீக்ஸாக வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கேக்ஸுமே ரெடியாக இருக்குது. இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சுட்டு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஃபில்லிங் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஃபில்லிங்கில் எதுவுமே சேர்க்கலை. நெக்ஸ்ட் லேயர் கேக்கை வந்து இது மேலே வைக்கிறேன். நெக்ஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா லேயர்ஸையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி லேயர் கேக்கை வந்து இது மேலே வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஃபைனல் கோட்டிங்க்கு வந்து நான் இங்கே கலர்ஸ் எல்லாமே ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். எல்லா கலர்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு லெவல் பண்ணி எடுத்துக்கலாம்.
கேக்கை ஃபைனல் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேக்குக்கு மேலே வந்து நம்ம கனாஷ் ஊற்ற போகிறோம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி கனாஷில் டெக்கரேஷன் கொடுத்துக்கிறேன். இந்த கனாஷ் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கரெக்டாக அப்படியே நிற்கும். அதுக்காக தான். கனாஷ் வந்து திக்காக இருக்கிறனால ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஐசிங் நைஃபை நான் சுடு தண்ணியில் டிப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டெக்கரேஷனுக்காக ஒரு பைப்பிங் பேக்கில் 100 ml நாசல் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே எல்லா கலர் க்ரீமையுமே நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ரெயின்போ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.